நெக்ஸ்ட் டைம் உங்கள் வீட்டில் வந்து பீக்கங்காய் செய்யும்போது இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா குழம்பு வகைக்கும் வந்து சூப்பராக இருக்கும். அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸை வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். வாங்க இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்த்தலாம். பீக்கங்காய் வெங்காயத்தை பொடிசு பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. கடாயில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்கிற பீக்கங்காயும் போட்டு நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு மஞ்சத்தூள் போடுங்க. லைட்டாக வந்து தண்ணியை தெளிச்சு விடுங்க. ஏன்னா பீக்கங்காயில் நிறைய தண்ணி விடும். மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு காய் கொஞ்சம் அளவு வெந்திருக்கும். அந்த டைமில் வந்து மிளகாத்தூள் மட்டும் தூவி விட்டு தண்ணியெலாம் வத்துற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 முட்டையை வந்து எடுத்துக்கோங்க. நான் பெரிய பீக்கங்காய் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 முட்டை. உங்களுக்கு தேவையான முட்டையை வந்து உடச்சி ஊற்றி நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டு லாஸ்ட்டில் வந்து நல்லா பொடி மாஸ் மாதிரி சூப்பராக ரெடியாக இருக்கும். கண்டிப்பாக அந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பீக்கங்காய் பிடிக்காதவங்க கூட இந்த முட்டை சேர்த்துருக்கனால அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.